Hi all, welcome back to our channel Leafing Studio. இன்னைக்கு டே 14 எலஃபண்ட் டிசைன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நம்ம வந்து தும்பிக்கை கீழே இருக்கிற மாதிரி பார்த்தோம். இப்போ தும்பிக்கை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி எதனா ஹோல்ட் பண்ணி ஸ்டிக்கு இல்லைன்னா அம்பர்லாம் அந்த மாதிரி ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி பார்க்க போகிறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆல்ரெடி போட்டுட்டேன், வீடியோ கட் ஆகிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் சி போட்டு நம்ம ஜே போடுறோம். தேர்ட் ஸ்டெப் சி, ஜே அண்ட் 6. இது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் வீடியோவில் பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருப்போம். பார்ட் 2 வீடியோவில் அதே ஸ்டெப்ஸ் தான் கண்டினியூ பண்ணியிருக்கேன். ஓகே, 4லேயே நான் வந்து ஐஸு, நோஸு, மவுத் ஏரியா எல்லாமே வரைஞ்சிட்டேன். பிகாஸ் பார்ட் 1ல் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் 1 by 1 7 பார்ட்டாக நம்ம பார்த்துருப்போம். இதில் நான் சிம்பிளாக முடிச்சிட்டேன். ஓகேவா, நான் இதில் இயர்ஸ் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரா பண்ணியிருக்கேன் ஒரு சின்ன சேஞ்சுக்காக. ஸோ இந்த மாதிரியுமே ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா, ஓகே. தென் இப்போ பாடி பார்ட் வரைஞ்சிக்கலாம் சிம்பிளாக. இவ்வளோ தான் நம்ம பார்ட் 1ல் பார்த்துருப்போம். ஓகே, ஜஸ்ட் ரிமைண்டர் தான். இப்போ இந்த வீடியோவில் நம்ம ஃபார்வேர்டாக போகிற மாதிரி எதுனா ஒரு தும்பிக்கையை மேலே தூக்கிட்டு எதுனா ஒன்று ஹோல்ட் பண்ணியிருக்க மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா, நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு சி நான் ட்ரா பண்ணியிருக்கேன், அண்ட் தென் இயர்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன் சிஏ கண்டினியூவோட. ஓகே, இயர்ஸ் கூட ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு சும்மா ஒரு பெல் மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் இதில் இருந்து தும்பிக்கை வந்து மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி நான் ஒரு கர்வ் வரைஞ்சி விடுறேன். ஓகேவா, தென் ஒரு ஸ்டிக் ட்ரா பண்ணிக்கிறேன். தென் அதை கொஞ்சம் கீழே டவுன் பார்ட் வர மாதிரி போட்டுட்டு நான் மவுத் ஏரியா அண்ட் அந்த தந்தம் வரைஞ்சிக்கிறேன். தென் இதை கனெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். தென் இதில் வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் அங்கே போட்ட மாதிரி ஒரு 2 டிசைன் போட்டுக்கிறேன், நெத்தி சுட்டி மாதிரி. தென் ஐ பார்ட் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, தென் இந்த தும்பிக்கையை கனெக்ட் பண்ணி விடுறேன். ஓகேவா, இப்போ வந்து நம்ம பாடி பார்ட் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் லெக் வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம மேலே கிளாத் போட்டிருக்க மாதிரி வரைஞ்சிருப்போம். இதில் ஜஸ்ட் பாடி பார்ட் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிவிட்டு ஃபார்வர்டில் போகிற மாதிரி நான் லெக் பார்ட்டை வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா, இந்த மாதிரி போட்டுக்கோங்க. தென் வந்து ஒரு மணிக்கு நான் ஒரு கர்வ் கொடுத்து அதில் ஆர்ம்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அதுலேருந்து ஒரு மணி தொங்குற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இப்போ இங்கேருந்து ஒரு கர்வ் கொடுத்து நான் டிசைன் கொடுக்க போகிறேன். ஓகே, 2 கர்வ் கொடுத்துக்கிறேன் ஆர்க் மாதிரி. தென் ஒரு ஹம்ஸ் போட்டுக்கிறேன்.
அது இன்னொரு ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ இந்த கர்வ் கொடுத்த உள்ள பார்ட்டில் வந்து நம்ம எதனா ஒரு ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் வந்து செக் டிசைன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் நெகட்டிவ் ஃபில்லிங்கும் கொடுக்கலாம், சிங்கிள் ஃபில்லிங், மல்டி ஃபில்லிங், செக் டிசைன், கிரிட் டிசைன், என்ன டிசைன் வந்தாலும் இதில் கொடுத்துக்கலாம். இந்த செக் டிசைன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ சிம்பிளான செக் டிசைன் தான் கொடுக்குறேன். தென் வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்த மாதிரி செயின் மாதிரி வரைஞ்சிக்கலாம் ஒரு டெக்கரேஷனுக்காக. அவ்வளோதான், சிம்பிள். நான் ஷேடிங் கொடுத்துக்கிறேன் தும்பி கைக்கு. அண்ட் தென் வந்து அந்த கோல் வந்து நான் போல் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த ஸ்பேஸில் வந்து நான் ஃபில்லிங்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஓவர் இதை கொஞ்சம் அதோட வால் மட்டும் வரைஞ்சிட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். நான் எப்போ பாரு வால் மறந்துடுறேன், நீங்கள் மறந்துடாதீங்க. நான் போடலைனாலும் நீங்கள் போட்டு வைங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒரு டிசைன் பார்த்துட்டு இன்னைக்கான கிளாஸை முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸில் பீகாக் டிசைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சி பார்ட் ஒரு கர்வ் மாதிரி சி போட்டுக்கிறேன். ஹெட் பார்ட் இது. ஓகே, தென் வந்து தும்பிக்கை நான் மேலே தூக்கியிருக்க மாதிரி இந்த வீடியோவில் பார்ப்போம்னு சொன்னோம் இல்லையா, அதனால் மேலே தூக்கியிருக்க மாதிரி பார்க்குறோம். தென் வந்து இயர் பார்ட்ஸ் வந்து கொஞ்சம் நான் டிஃப்ரெண்ட்டாக வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி வரைஞ்சிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். தென் இங்கேருந்து ஃபேஸ் பார்ட்டுக்கு மவுத் பார்ட் ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் தந்தம் வரைகிறேன். ஓகேவா? இது இப்போது தும்பிக்கையை கனெக்ட் பண்ணி விட்டுறேன். ரொம்ப சிம்பிள் இந்த எலஃபண்ட். ஓகேவா? தென் வந்து டிசைன் கொடுத்துக்கிறேன். 2 லைன் போட்டுட்டு 2 ஹம்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ ஐ பார்ட்டுக்கு நான் 2 கர்வையும் ஜாயின் பண்ணிவிட்டு உள்ளேருந்து ஒரு கர்வ் போட்டு நான் டாட் வைக்கிறேன். ஓகேவா? இந்த எலஃபண்ட்டுக்கு ஃபுல் ஷேடிங் கொடுக்க போகிறோம். அதனால தான் ஐ பார்ட்டை நான் நல்லா தெரியணுன்றதுக்காக அந்த மாதிரி கர்வ் கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ பாடி பார்ட் ட்ரா பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி போத் சைடு ஆப்போசிட் சைடு பார்த்தா மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 2 ஹேண்டில் ட்ரா பண்ண சொல்ல உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக ஒரே சைடு பார்த்தா மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. ஓகேவா? இப்போ லெக் பார்ட் வரைஞ்சிக்கிறேன்.
ஏன்னா மேலே கிளாத் இருக்கும் இல்லையா, அந்த கிளாத் வரைஞ்சிக்கிறேன். கிளாத்துமே கொஞ்சம் டிசைனாக வரைஞ்சிக்கலாம். தென் லெக்கில் நான் ஹம்ஸ் போடாமல் 2-3 லைன்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி போட்டுக்கிறேன். ஓகேவா? தென் இந்த கிளாத்தில் ஒரு லைன், ஒரு போல்ட் லைன் அண்ட் ஒரு லைன்ன்ற ஃபார்மேட்டில் நான் போட்டுக்க போகிறேன். நான் சிம்பிளாக அப்படியே போல்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா டபுள் லைன் ட்ரா பண்ணி அதுக்குள்ளே போல்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு இப்படியே போல்ட் பண்ண வருதுன்னா ஓகே. இப்போ உள்ளே எதுனா ஒரு சிக் டிசைன் கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரண்ட் லெக் பார்ட் வரைஞ்சிக்கிறேன் நான். ஃபார்வர்டில் போகிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். ஓகே, தென் வந்து வால் வரைஞ்சிக்கிறேன். நான் மறக்காமல் வரைஞ்சிட்டேன் இந்த வீடியோவில். தென் உள்ள ஒரு கிரிட் டிசைன் போட்டுக்கிறேன். சிம்பிளான கிரிட் டிசைன் போட்டாவே போடும், ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஹெவி டிசைன் போட்டு ரொம்ப நல்லா முட்டையாக போட்டு வைக்கிற மாதிரி பண்ணிடாதீங்க. கொஞ்சம் சிம்பிள் டிசைன் போட்டாலே கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். தென் சென்டர் பாயிண்டில் நான் வந்து டாட் வச்சு இந்த கிரிட் டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் ஆனாலும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? இந்த மாதிரி சூஸ் பண்ணி போடணும். இதில் ஏன் நான் ஃபில்லிங்ஸ் கொடுக்கல, நெகட்டிவ் ஃபில்லிங்ஸ் கொடுக்கலன்னா, நான் ஃபுல் எலஃபண்ட்டுமே நான் கலர் தான் பண்ண போகிறேன். ஓகேவா? அதனால இப்போ நான் இதுலேயுமே ஃபில்லிங் கொடுத்துட்டுனா கிளாத் எது எலஃபண்ட் எதுன்ற டிஃப்ரென்ஷியேஷன் நம்மளுக்கு தெரியாது. ஸோ தட் நான் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்காம இந்த மாதிரி கிரிட் டிசைன் போட்டிருக்கேன். ஓகேவா? இப்போ இயர் பார்ட்டில் லைட் ஷேடிங் கொடுத்துட்டு நான் ஃபுல் பாடி பார்ட்லேயுமே வந்து நான் டார்க் ஃபில்லிங்ஸ் கொடுக்க போகிறேன். ஓகேவா? எலஃபண்ட்டோட தும்பிக்கை வந்து லைட்டாக அந்த முனையில் கர்வ் மாதிரி போட்டுக்கிறேன். இப்போ நம்ம ஃபில்லிங் கொடுத்துக்கலாம் ஃபுல்லுத்துக்குமே. அவ்வளோதான். இந்த எலஃபண்ட் டிசைன் ரொம்பவே சிம்பிள். ஃபுல்லாக ஃபில்லிங் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் நம்ம 2 எலஃபண்ட் டிசைன் பார்த்துருக்கோம். இதையும் தாண்டி நான் 2 எலஃபண்ட் டிசைன் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுவேன். அந்த எலஃபண்ட் டிசைனும் நீங்கள் போட்டு உங்களோட ரெக்கார்ட் நோட்டில் போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? எலஃபண்ட் டிசைன் ரொம்பவே சிம்பிளாக எவ்வளோ ஈஸியாக கற்றுக்க முடியுமோ அந்தளவுக்கு ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஐ ஹோப் இந்த கிளாஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் புரியும் அண்ட் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். யாருக்குன்னா ப்ராக்டிஸ் புக் வேணும்னா எனக்கு டிஎம் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் தென் வந்து
நிறைய பேர் வந்து எனக்கு சென்ட் பண்ணவே மாட்டீங்க. ப்ளீஸ் போட்டு சென்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தான் நீங்கள் ஒரு பிஸ்னஸை கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோடு போட்டு சென்ட் பண்ணாதான். அண்ட் தென் இப்போ போட்டு எனக்கு சென்ட் பண்ணாமல் அட் லாஸ்ட்டாக ரெக்கார்ட் நோட் சப்மிட் பண்ண சொல்ல நான் கரெக்ஷன் பண்ண மாட்டேன். இதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். இப்போ எனக்கு யார் யார் ரெகுலராக சென்ட் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு தான் நான் கரெக்ஷன் பண்ணுவேன். ஓகே, அவ்வளோதான். இன்றைக்கான கிளாஸ் நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஐ ஹோப் எல்லாருக்கும் இந்த கிளாஸ் பிடிச்சிருக்கோம் நம்புகிறேன். நெக்ஸ்ட் கிளாஸ் பீகாக் டிசைனோடு நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.